எல்லோரும் இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டதற்கும் இவ்வளவு பொறுமையாக இருந்ததற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றிக்குரிய விடைபெறுகிறேன். அதே காலத்தில் நான் எழுத்து பற்றி ஒரு கட்டுறது ஒரு மறுப்பு தென்மொழியில் வந்திருக்கு. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆசீவகம் என்பது அறிவுரா? ஆசீவகம் அறிவுரை சொல்ல தமிழ்ல ஆசீவர்களை அறிவர் என்று சொல்வது உண்டா? ஏன்னா அறிவர் கோயில் அது நீங்க சொன்னீங்க அந்த பாட்டிலேயே அறிவர் கோயில் தான் போடுறாங்க. இன்னொன்று ஆசுங்கிறது குற்றங்கிறது மட்டுமே பொருள் இல்லை. ஆசாகு எந்தை ஆண்டுடன் கொள்ளும் பற்றுக்கோடு பற்றுக்கோடை தரக்கூடிய சமயம் அது. அதனாலதான் அதுக்கு ஆசீவகம் இதுல ரங்கநல்லூர்ல அறிவர் கோயில் அதனால இங்கேயும் அந்த சித்தனவர்களே அறிவர் கோயில். இப்போ ரெண்டாவது இன்னொன்று கேள்வி, இந்த அடிக்கடி பார்ப்பனைங்கிறீங்க. இந்த பார்ப்பனைங்கிற பார்ப்பாங்கிற சொல்லுவது இலக்கியம் தான் பயன்படுத்தப்படுது. கல்வெட்டுக்கள்ல இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் பார்ப்பாங்க சொல்றாங்க பிராமணன் பட்டன். அதாவது பார்ப்பனர்களுடைய உச்சத்துல இருக்கும்போது வெட்டின கல்வெட்டுலாம் அவன் எப்படி பார்ப்பான்னு தானே சொல்லிக்கிறான். அது கல்வெட்டு நம்ம தமிழ் இலக்கிய மரபுல நம்ம அவனை இலக்கிய மரபு அதாவது ரெண்டு காரணம். இலக்கிய மரபுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார்ப்பன சொல்றான். ஆனா இங்க வந்து முழுக்கையா கடைசி வரைக்கும் அவன் செல்வாக்கு பெற்றிருந்த இடத்துல அவனை தன்னை பிராமணன் பிரபலத்தினுடைய முகத்துல சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு நம்முடைய தமிழ் இலக்கிய மரபு என்னவோ அதுதான் வழக்கு ரெண்டு வழக்கு வரதா சொன்னா அது சொல்ல இல்ல அவங்களுடைய வந்து அது தமிழ் பிற்கால ஆட்சி பூரா அவளுடைய ஆட்சி தானே இல்லையா? கல்வெட்டு அறிஞர் குழந்தை வேற அவருங்க ரொம்ப மகிழ்ச்சி. சிறந்த அறிஞருங்க. ஊரும் பேரும்னு ஒரு நூல் எழுதினாரு, கல்லும் சொல்லும்னு ஒரு நூல் எழுதினாரு. அதுக்கெல்லாம் பரிசெல்லாம் கிடைச்சது. இப்ப போய் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறார்.